Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி செய்ய போறேன். எப்படி செய்றேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் உளுந்து முழு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு 1/4 கப் அரிசி, பச்சை அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சமைக்கிற சம்பா அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 கப் அரிசி சேர்க்கணும். சேர்த்து ரெண்டையும் நல்ல ஒரு 3-4 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டுட்டு நாங்கள் தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மசியாக அரைக்கணும். தோசையை விட மசியாக அரைக்கணும். இது கஞ்சி வைக்கிறதுக்கு இது அவ்வளோ ஹெல்த்தியானது. இது லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து குழந்தை பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் ஒரு 4 மணி நேரம் ஊறிட்டுது. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து மசியாக அரைக்க போகிறேன். நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைக்கணும். இது நல்லா பொங்கி பொங்கி நிறைய வரும். ஒரு 4-5 பேர் குடிக்கிற மாதிரிக்கு வரும். இப்போ இதுக்கு அந்த மிக்சி ஜாரில் தண்ணி கொஞ்சம் விட்டு அதையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம். பயமில்லாமல் தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் இதுக்கு. இப்போ இதுக்கு சீனி சேர்க்குறேன். நான் பார்த்துட்டு தான் சீனி சேர்ப்பேன். எவ்வளோ சீனி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சில பேர் கூடுதலாக குடிப்பாங்க, சில பேர் குறையாக குடிப்பாங்க. அதனால் சீனி அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. சீனி இல்லாட்டி கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதில் சீனி இல்லாமல் கருப்பட்டியில் கூட இது செய்யலாம். இப்போ இதுக்கு சீனி சேர்த்துட்டேன். நான் அதுக்கு அளவான சீனி சேர்த்துருக்குறேன். தூக்கலாக வேணும்னா தூக்கலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு ஒரு சிட்டிகை, எந்த இனிப்பு பதார்த்தத்துக்கும் உப்பு சேர்க்குற மாதிரி இதுக்கு உப்பு. நான் இதுக்கு சுக்கு சேர்க்கணும். சுக்கு இல்லை என்னட்ட கட்டி சுக்கு. நான் அதனால் இஞ்சி ஒரு துண்டு இதில் சேர்க்குறேன். தேவையான 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி கூடுதலாகவே நாங்கள் சேர்க்கலாம். பயம் இல்லாமல் தண்ணி சேர்க்கலாம். இது நல்லா காய்ச்ச இறுகி கொண்டு வரும். அதனால் நாங்கள் தண்ணி கூடுதலாக சேர்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டணும். இந்த உளுந்தெல்லாம் வெந்து இந்த அரிசியெல்லாம் வெந்து இதோட வாசனை ஒன்று கொடுக்கும். அந்த நேரத்தில் இதை நாங்கள் இறக்கிடணும். இப்போ இதுக்கு கட்டி பால் சேர்க்குறேன். தேங்காய் பால், எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அவ்வளோ சேர்க்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறுறேன். இது குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், வயிற்றில் நல்லா குளுமையாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானது. இது நாங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிடலாம். அவ்வளோ சத்தானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொங்கி பொங்கி நல்லா வரும் பாருங்கள். இது ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். இது 1/2 கப் உளுந்துக்கே ஒரு 6-7 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய வரும். இப்போ இதெல்லாம் சரியான சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நிறையா நான் தரேன். உங்கள் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.